வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்குக்கான மெனு பிளான் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு 3 புது சேவிங்ஸ் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த 3 சேவிங்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வெறும் 100 ரூபாய்க்கு தான் காய்கறி வாங்கினேன். ஏன் அப்படின்னா நிறைய வெங்காயம் தக்காளி அப்படி எக்ஸஸாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா காய்கறியும் காலி பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீக் வாங்கலை. ஏன்னா நம்ம பழசை வாங்கி வச்சு ஏதாவது சம்டைம்ஸ் கெட்டு போய் வாய்ப்பு இருக்குது. அதனால் எது காய்கறி தேவைப்படுதோ அதை மட்டும் வாங்கிட்டு எந்தெந்த காய்கறியெல்லாம் மிச்சம் இருக்கோ அதெல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஸோ இந்த வாரம் இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா காய்கறியும் தீர்த்துடணும், எந்த பழசுமே இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும், ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரிட்ஜை ரொப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக எக்ஸஸ் வெஜ்ஜஸ்லாம் வந்து எம்டி பண்ணேன். ஸோ ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம். மெனு பிளான் பார்த்துட்டு மணி சேவிங் டிப்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னென்ன காய்கறி வாங்கினேன் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் எடுக்க முடியல, நான் அப்படியே சொல்லிடுறேன். ஒரு 4 காய்கறி தான் வாங்கினேன். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பாவக்காய், புடலங்காய் 4 தான் வாங்கினேன். மற்றபடி வெங்காயம் தக்காளி அதெல்லாமே எக்ஸஸாகவே இருந்துச்சு, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இந்த 4 காய்கறி தான் வெறும் 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். எப்படி மெனு பிளான் போட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான், ஆக்சுவலாக அன்றைக்கி லீவ் தான். அதனால் காலையில் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருந்தோம். அன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக எழுந்திரிச்சாச்சு. ஸோ எனக்கு ஷிஃப்ட் டைமிங்கும் மாறினதுனால மோஸ்ட்லி நான் இப்போ மார்னிங் வீட்டிலே சாப்பிட்டு போயிடுறேன். ரம்ஜான் அன்னைக்கு மதியம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ் தான் செஞ்சுருந்தோம். ரம்ஜானுக்கு வந்து யாரும் பிரியாணி கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்கள் நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. எங்கள் ஓனரே வந்து முஸ்லீம் தான். ஸோ அவங்க கொடுத்து விட்ருந்தாங்க. ஸோ அதுவுமே நாங்கள் டேஸ்ட் பார்த்தோம். பட் வீட்டிலே நாங்கள் சமைச்சது சிக்கன் கிரேவி ப்ளஸ் சிக்கன் ஃப்ரை. நைட்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால நைட் டின்னர் வந்து ரவா உப்புமாவும் ஜீனியும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எப்போதுமே வந்து நான்வெஜ் எடுக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பிட மாட்டோம், இல்லைனா உப்புமா தான் வந்து சாப்பிடுவோம். அடுத்து செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இட்லி மாவு அரைச்சிருந்தாங்க, மண்டேவே அரைச்சிட்டாங்க. ஸோ இட்லி தோசை பொடி தொட்டு சாப்பிட்டுட்டு நான் காலேஜ் கிளம்பிட்டு போயிட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன லஞ்ச் பேக் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். முருங்கைக்காய் வந்து வீட்டிலேயே இருக்குங்கிறதுனால முருங்கைக்காய் போட்டு சாம்பார், வாழைக்காய் வாங்கியிருந்ததை அதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ உருளைக்கிழங்கு சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உருளைக்கிழங்கு இல்லை வாழைக்காய் இது 2 தான் மாற்றி பண்ணுவோம். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் முருங்கைக்காய் நிறையா இருந்துச்சு, அதையுமே காலி பண்ணியாச்சு. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து நிறைய வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இன்லாஸ் வந்திருந்தாங்க, டக்குன்னு கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் நிறையா சாம்பார் இருந்துச்சு. நைட்டும் தோசை சாம்பார் தான். அதுக்கப்புறமே சாம்பார் மிச்சம் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நல்லா சாம்பார் சுண்டை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சுண்டை வச்ச சாம்பாரும் தோசையும் தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. அப்புறம் அன்றைக்கி நான் என்ன லஞ்ச் பேக் பண்ணேன்னா லெமன் ரைஸ். ஓனர் வீட்டிலேருந்து லெமன் கொடுத்துருந்தாங்கன்னு லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன். அது நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லெமன் இருந்துச்சு. ஸோ லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வாங்கினதை அப்படியே ஃப்ரை பண்ணியாச்சு. மோஸ்ட்லி லாஸ்ட் வீக் செஞ்ச மெனு தான் நாங்கள் வந்து ரிப்பீட் ஆச்சு. அதை பற்றி கவலைப்படலை. ஏன் அப்படின்னா இருக்கிற காய்கறியை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுனால. வெங்காயம் தக்காளி அவ்வளோ இருந்துச்சு. அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து பூரி உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டோம். பூரி உருளைக்கிழங்கு மசாலா, இந்த எல்லோ கலர் மசாலா செஞ்சுட்டோம். அடுத்து வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூண்டு சட்னி. நிறைய பேர் பூண்டு சட்னி ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் 5 பூண்டு 10 வரமிளகா அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு உப்பு போட்டு அரைச்சிருவோம், நல்லெண்ணெய் ஊற்றிப்போம், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் சட்னி தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் ரசம், ஒயிட் ரைஸு. புடலங்காய் வந்து நல்லா காரமாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரசம் வச்சுக்கிட்டோம். ஸோ கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே இருந்துச்சு. தக்காளி மெயினாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா சூப்பரான தக்காளி ரசம் செஞ்சு எடுத்துகிட்டு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறப்ப அந்த ரசம் இருக்கிறதே தெரியல, அதனால் ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்தேன். அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா செஞ்சு ஜீனி தொட்டு இப்போ சாப்பிட்டுக்கிட்டோம். சேமியா பாக்கெட் வந்து எப்போதுமே தோசைக்கு ரீப்ளேஸ் ப்ரபல் வேறு என்ன ரவா உப்புமான சேமியா உப்புமா தானே. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா வதக்கல் சட்னியும், அதாவது இந்த பருப்பு சட்னின்னு சொல்லுவோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி உளுந்து அந்த சட்னியில் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி சட்னி, தோசை வீட்டில் சாப்பிட்டுட்டு லஞ்ச் என்ன பேக் பண்ணிட்டு போயிருந்தேன்னு பார்த்திங்கன்னா
சாம்பார் ப்ளைன் சாம்பார் தான், ஏன்னா எல்லா காயுமே தீர்ந்துருச்சு. வாங்கின பாவக்காய் வச்சு ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட்டாக அன்றைக்கே காய்கறி முடிஞ்சிருச்சு. தக்காளி மட்டும் இருந்துச்சு, ஏன்னா தக்காளி ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு எங்கள் வீட்டில். சரி, மெயினாக தக்காளி காலி பண்ணணுங்கிறதுக்காகவே நைட்டுக்கு தக்காளி சட்னி தோசை தான். தக்காளி சட்னி ஆயிரும். அது உங்களுக்கே தெரியும், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த தண்ணி சட்னி ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே நான் சொல்லிட்டேன், நான் தக்காளி சாதம் செஞ்சு காலி பண்ணிடணுன்ட்டு. சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து வெண்பொங்கல் வீட்டில் செஞ்சுருந்தோம். வடை மட்டும் வெளியில் வாங்கிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மதியத்துக்கு வந்து சுத்தமாக காய் முடிஞ்சிருச்சு. தக்காளி மட்டும்தான் இருந்துச்சு, தக்காளி வெங்காயம். ஸோ அதனால் சூடாக தக்காளி சாதம் செஞ்சு வடகம் வறுத்துக்கிட்டோம். லாஸ்ட் வீக்கும் நான் சாட்டர்டே இதே மெனு தான் நினைக்கிறேன். அதனால் இந்த கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு, எல்லாமே காலி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காகவே வந்து இந்த மெனு பிளான் பண்ணியிருந்தேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பெப்பர் சிக்கன் கிரேவி மட்டும் நாங்கள் ஹோட்டலில் வாங்கிட்டோம். ஸோ அதனால் இந்த சாட்டர்டேவோட காயும் முடிஞ்சு, மெனு பிளானும் முடிஞ்சிருச்சு. இப்போ புதுசாக நான் ஸ்டார்ட் பண்ண சேவிங்ஸ் பற்றி பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் காலேஜில் நான் ஒரு 10 ரூபா சேவிங்ஸ் டெய்லி பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது அங்கே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆகிடுச்சு. எக்ஸாம் மட்டும் நடந்துட்டு இருக்கிறதுனால நான் செய்ய முடியல. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி எடுத்து அதை வந்து கொண்டாந்து சேவிங்ஸோடு சேர்த்தாச்சு. அதனால் வீட்டிலையே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு உண்டியல் இருந்துச்சு, அங்கே சேர்க்கக்கூடிய அந்த 10 ரூபாயை இந்த உண்டியலை நான் சேர்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் போயிட்டு பஸ்ஸில் மிச்சம் பண்ண காசு எப்படி ஒரு 10 ரூபா, கண்டிப்பாக 10 ரூபா 20 ரூபா மிச்சம் பண்ணுவேன். அதை கொண்டாந்து இந்த உண்டியலில் டெய்லி 10 ரூபா போட்டுட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே அந்த சேவிங்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ஜூன் வந்து கம்மிங் ஜூன் வந்து நான் அந்த காலேஜில் போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இந்த 2 மாதத்துக்கு சேர்க்க போகிறேன், ஏப்ரல் மே ஃபுல்லாக. ஸோ இப்போ இந்த சேவிங்ஸ் வந்து இப்போ புதுசாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எமர்ஜென்சி ஃபண்டு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும், எமர்ஜென்சி ஃபண்டு 6 மாதம் சம்பளத்தை சேர்க்கணும்னு சொல்லிட்டு மாதம் என்னோடய பட்ஜெட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையை எமர்ஜென்சி ஃபண்டாக நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஒரு மாதம் 1000, 1200 அந்த மாதிரி. அது வந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பல்காக சேர்ந்துட்டுருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே சேர்த்துட்ருக்கேன். இந்த இதில் சும்மாவே வெறும் அந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா நிறையா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நிறைய டிடக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு ஆர்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த எமர்ஜென்சி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். ஆல்ரெடி இப்போ ஒரு 12,000 இருக்குது. ஒரு 500 ரூபாய்க்கு ஆர்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை எவ்ரி 1ஆம் தேதி எவ்ரி மந்த்து 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து 500 ரூபா வந்து டெபிட் ஆகி அது ஆர்டி அக்கௌண்ட்டில் விழுந்துடும். ஸோ 1 இயர் ஆர்டி போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குது. ஸோ சேவிங்ஸ்லேயும் கொஞ்சம் இருக்கும், ஆர்டிலையும் கொஞ்சம் போயிட்டுருக்கும். அடுத்து அதே மாதிரி 10% சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறேன் இல்லையா, ஒவ்வொரு மாதமும் 2400 ரூபா எடுத்து 10% சேவிங்ஸ் அது தனியாக அக்கௌண்ட்டில் சேர்த்துட்ருக்கேன் இல்லையா, அதுலேயும் வந்து இப்போ ஒரு ஆட்டோ டெபிட் ஆர்டி அதே மாதிரி 1ஆம் தேதி ஆனால் அந்த அக்கௌண்ட்டில் இப்போ கிட்டத்தட்ட நான் 3 மாதமாக சேர்த்துருக்கேன் இல்லையா, இதுலேருந்து ஒவ்வொரு மாதமும் 500 ரூபா ஆட்டோ டெபிட் ஆகி இன்னொரு ஆர்டி அக்கௌண்ட்டில் அது போயிட்டுருக்கும். அதுக்கு தனியாக வட்டி வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி என்னோடய எமர்ஜென்சி சேவிங்ஸ்லையும் 10% சேர்க்கக்கூடிய சேவிங்ஸ் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஆர்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆன்லைன்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஆல்ரெடி இப்போ ஒரு 8 மாதமாக அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும். இந்த 10% சேவிங்ஸில் 3 மாதமாக செய்யக்கூடிய பணம் இருக்கும். அதனால் அதுலேயே பணம் எடுத்து ஆட்டோ டெபிட் ஆகி தனியாக ஒரு ஆர்டி அக்கௌண்ட் 1 இயருக்கு போட்டிருக்கேன். அப்போ 1 இயருக்கு 6000 ரூபா ப்ளஸ் வட்டியோடு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 2 சேவிங்ஸ் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதாவது டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும்ட்டு தான் ஆர்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேபி இது முடிஞ்சதுக்கப்புறம் 1000 கொஞ்சம் அமௌண்ட் பல்க் ஆனோன்னா 1000 ருபீஸ் ஆட்டோ டெபிட் பண்ணுற மாதிரி பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.